யூடியூபோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா விஜய் சேது தான். அதாவது சினிமாவில் சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். யூடியூபோட சூப்பர் ஸ்டார்னா விஜய் சேது தான். அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்காரு. அந்த நண்பர் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அவருடைய சட்டை பேண்ட்டை போட்டுக்கிறதுக்கு விஜய் சேதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அவர் வாய்ப்பு தேடுறதுக்கு இப்போ விஜய் சேது போகும்போது வாய்ப்பு கிடைக்காத பல நேரங்களில் அவர் வந்து வால் போஸ்ட் ஒட்டியிருக்காரு. வால் போஸ்ட் ஒட்டுறதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமாக தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிட்டு வந்தவர். அவர் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நம்புவீங்களா? அவர் மனைவியும் அவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எப்படி நம்ம சமாளிக்கிறது, இப்படியெல்லாம் காலகட்டங்களையெல்லாம் அவங்க கடந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய உயரமும் இவ்வளோ பெரிய உச்சமும் இன்னைக்கு விஜய் சேதுக்கு வந்து சாதாரணமாக கிடைச்சிடல. அதாவது ஐஸ்வரி கணேசனே சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் 10 படத்துக்கு மேலே எடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரே நேரத்தில் வேல்ஸ் வந்து 10 படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் துபாய்க்கு போனப்போ லூலு மாலில் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து கேட்டிருக்கான், அங்கிள் டயங்கரன் எப்போ அங்கிள் ரிலீஸ் ஆக போகுது? அப்போ பாருங்கள் எப்படி வந்து ஒரு படம் எப்படி ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட எப்படி ஒரு நாயகன் போய் சேர்றாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாயகனாக போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்றாங்கிறது தான் விஜய் சேதுவோட கதை. விஜய் சேதுவோடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மோட்டிவேஷன். லட்சக்கணக்கான மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இல்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி மோட்டிவேஷனாக இருக்காங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். யூடியூபர் விஜய் சேது பிராங்க் வீடியோவில் ஆரம்பித்த அவருடைய பயணம் பிளாக் ஷிப்பில் ஒரு முக்கியமான தூணாக மாறி விஜய் சேது வ்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமாக உலகம் முழுவதுமே பார்வையாளர் வச்சுருக்காரு. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸோட ஃபேவரட்டான யூடியூபர்னா விஜய் சேதுவை சொல்லலாம். டெய்லி 2 மில்லியன்லேருந்து 3 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. யூடியூப் பொறுத்த வரைக்கும் டெய்லி அந்த அவ்வளோ வியூஸை கொண்டு அவர் முதல் முறையாக ஒரு படத்தை இயக்குறாரு, டயங்கரம் அப்படிங்கிற படம். அந்த படத்தை தயாரிக்கிறவர் ஐஸ்வரி கணேசன் அவர்கள். அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் 10 படங்கள் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணாலுமே உலகம் முழுவதுமே எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்கறது டயங்கரம் படம் எப்போ ரிலீஸு, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர வந்து மற்ற படங்களை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு பாராட்டி சொல்லியிருந்தாரு. யார் சார் விஜய் சேது? அவரை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். யூடியூபோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா விஜய் சேது தான். அதாவது சினிமாவில் சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான். யூடியூபோட சூப்பர் ஸ்டார்னா விஜய் சேது தான். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கும் அவர் வீடியோ போடுற வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ்லாம் போகுது. பயங்கரமாக ப்ராங்க் ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்கார். அவருடைய ப்ராங்க் ஷோக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்துனா 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 அப்படின்னு அவர் பின்னாடியே போகிறாங்க. எங்கே விஜய் சேது போனாலும் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம். ஒரு பெரிய கூட்டமே பார்த்தீங்கன்னா அது இளைஞர்கள் கூட்டம் வந்து சித்துவை சுற்றி நிற்கிறாங்க. யார் இந்த சித்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, கும்பகோணத்துலேருந்து சாதாரணமாக சென்னைக்கு வந்து ஒரு விஜே ஆகணுன்ற கனவோடு கிளம்பி வந்தவர் தான் விஜய் சேது. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா முத்தரசன். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கும்பகோணத்தில். விஜய் சேது வந்து +2 முடித்ததுக்கப்புறம் அவருக்கு அப்போவே அந்த ஆசை வந்துருச்சு. ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா நிறைய நாடகங்கள் எல்லாம் நடிக்கும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சா சூப்பராக பண்ணுறடா, சினிமாவில் நடிக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போவே வந்து சித்துக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு, எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் வந்துடணும் அப்படின்னு. ஸோ அப்பா கிட்ட வந்து +2 முடித்தோன்னு சொல்லியிருக்காரு, அப்பா நான் வந்து இந்த மாதிரி வந்து டிவி ஷோஸில் வந்து விஜேவாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன், சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை தம்பி நீ வந்து +2 முடிச்சுட்ட, ஒரு டிகிரி வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணத்திலே வந்து ஒரு காலேஜில் சேர்த்து விட்ருக்காரு, இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்ருக்காரு. காலேஜ் வந்து சித்து படிச்சிருக்காரு, அப்பாக்காண்டி படிச்சிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை எழுதுவார், ஆனால் எல்லாமே அரியர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் பரீட்சை எழுதுவார், எல்லாமே அரியர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15-20 அரியர்ஸ் வந்து இருந்திருக்கு சித்துக்கு. அவர் வந்து படிப்பிலேயே அவருக்கு பெருசாக கவனமே வந்து ஓடலை. காரணம் என்னென்னா, முழு நேரமும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி அதை நோக்கியே நீங்கள் வந்து பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா படிப்புலையெல்லாம் கவனம் செலுத்துறது கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் அந்த காலேஜ் என்னும்போது கல்ச்சுரல்ஸ் நடக்கும். நிறையா காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்கிறத நம்ம சென்னையிலே பார்த்துருக்கோம். மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லாம் நடக்கும். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல காலேஜ்லேருந்து வந்து மாணவர்கள் வந்து கலந்துக்குவாங்க அந்த கல்ச்சுரல்ஸில். அப்படி நடக்கிற கல்ச்சுரல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து விஜய் சேது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. விஜய் சேதுவோடைய அந்த கல்ச்சுரலில் அவர் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்ளஸ், அதாவது பயங்கர கிளாப்ஸ், விசில் சத்தம், ஒரு பெரிய வரவேற்பு அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லே. அப்போவே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்லியிருக்காங்க,
மச்சான் உனக்கு சரியான இடம் சினிமா தான்டா, உனக்கு சரியான இடம் மெட்ராஸ் தான்டா, நீ மெட்ராஸ் கிளம்பிப்போ அப்படின்னோடனே அந்த அந்த ஆசையோட அந்த ஆர்வத்தோட ஒரு எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட சென்னை கிளம்பி வந்தவர் தான் விஜே சித்து. 2010 என்னமோ தான் வந்து சென்னைக்கு வராரு விஜே சித்து. சென்னைக்கு வந்து அவர் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா விஜே ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ், அதாவது வந்து இந்த நிறைய சேனல்ஸ் வருதுல்ல, சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி, இந்த மாதிரி விஜய் டிவி ப்ரோ, இந்த சேனல்ஸ்லாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக பேசப்படுற இந்த பூமாய் வந்த ஒரு ஒரு ஸ்டேஜ். அப்போது ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்து வாய்ப்பு வாங்கிடணும், அதாவது இருக்கிறதுலே இன்றைக்கும் டாப்பாக இருக்கிற ஒரு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் எப்படியாவது விஜேவா நுழைஞ்சிருன்னு சொல்லி அந்த தொலைக்காட்சி வாசல்லே போய் விஜே சித்து நிற்கிறது வழக்கம். அந்த பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் டீ குடிக்கிறது, அங்கே உள்ளவங்ககிட்ட பேசுறது, தொலைக்காட்சியில் வேலை பார்ப்பாங்கல்ல, அங்கேருந்து யாராவது எடிட்டர் ரிப்போர்ட்டர் யாராவது வந்தாங்க டீ குடிக்க வந்தாங்கன்னா, எய்த்தாப்பில் ஒரு டீ கடை இருந்துருக்கு, குடிக்க வரும்போது அவங்கக்கிட்ட பேசுறது, அண்ணா இது எப்படி வரலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்டு 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 தெரியும் போது இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பையன் டெய்லி காலையில் வராரு, வாய்ப்பு தேடுறாரு, அப்புறம் திருப்பி சாயந்தரம் ஆனால் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்துட்டு, தம்பி உங்களுக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன் இந்த தொலைக்காட்சியில், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜே சித்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கியிருக்காரு. ஏதோ ஆயிரக்கணக்கில் தான் கொடுத்துருக்காரு. ஆயிரக்கணக்கில் கொடுத்தா கூட நம்பிக்கையின் பேரில் வந்து பணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நபர் நிறைய பணம் விஜே சித்துட்ட வாங்குறது, டெய்லி பார்த்தீங்கன்னா இவரே வந்து ரொம்ப கஷ்டப்படுற காலமாக இருந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜே சித்துவே பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கே மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் மத்தியானம் வந்து சாம்பார் சாதம் போடுவாங்க. அந்த சாம்பார் சாதத்தை சாப்பிட்றதுக்கு சாய்பாபா கோயிலுக்கு போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டு, அப்படி ஒரு காலகட்டம் எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டம் இருந்திருக்கும் இல்லையா, யாருமே வந்து உயரத்துலேருந்து வந்தவங்க கிடையாது. அந்த மாதிரி வந்து இருந்த காலகட்டத்தில் இவர்கிட்ட போய் அந்த ஆள் வந்து, தம்பி நீ மத்தியானம் சாப்பிட போகலாமா அப்படின்னா பக்கத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஸுக்கு போகிறது, ஏதோ ஒரு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்றது, இப்படி விஜே சித்து வச்சே டீ குடிக்கிறது, காசு வாங்குறது, இப்படியே பொல போட்டு இருந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் விஜே சித்துக்கு தெரிஞ்சிருக்கு இது வேலைக்கு ஆகாது, இந்த ஆள் வந்து நம்மளை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வர பல பிரபல நடிகர்கள் ஏமாற்றப்பட்ட கதைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகைகள் பெரிய லெவலில் ஏமாற்றப்பட்ட கதைகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து விஜே சித்து அடுத்தடுத்த முயற்சி அவர் விடவே இல்லைங்க, முயற்சியை மட்டும் விடலை. எப்படியாவது நம்ம வந்து விஜே வரணும், எப்படியாவது நம்ம பிரபலமாக வந்துடணும், எப்படியாவது நம்ம மக்கள் கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்துடணும் அப்படின்னு பயங்கரமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படிதான் விஜே சித்து ட்ரை பண்ணும்போது நிறைய சின்ன சின்ன சேனல்களில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. G7 ஒரு சேனல், அந்த சேனலில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இமயம் டிவின்னு ஒரு டிவி, அந்த டிவியில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கிடைச்சிருக்கு, அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இப்படி வந்து கிடைக்கிற வாய்ப்புகள் எதையுமே தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா வாய்ப்புகளுமே வந்து விஜே சித்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஐடிவின்னு ஒரு டிவி, அந்த டிவியில் பல்போ பல்பு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதை வந்து விஜே சித்து பண்ணுறாரு. அந்த ப்ரோக்ராம் என்னென்னா துபாய் இளநி அப்படிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமில் எப்படின்னா இளநி வந்து பிராங்க் ஷோ தான், அதாவது வந்து இளநி வண்டியில் எல்லாரும் இளநி விற்கிற மாதிரி நிற்பாங்க. இவருமே பார்த்தீங்கன்னா அந்த இளநி விற்கிற ஒரு மாதிரி அந்த வண்டிக்கிட்ட நிற்பார். யாராவது ரோட்டில் போகிறவங்க எவ்வளோ சார் அப்படி இளநி ஒன்று கொடுப்பா அப்படின்னா உடனே வந்து இளநி வெட்டி கொடுப்பார். விலை பொதுவாக கேட்கறது இல்லை. இப்போ இளநி விலையெல்லாம் 40 ரூபா 50 ரூபா 60 ரூபான்னு ஆனதுனால யாரும் பெருசாக கேட்கறது இல்லை. ஒரு இளநி அந்த கணக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டாங்க. அதாவது கேட்டு இளநி விலை கேட்டு வாங்கி குடித்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வெட்டி கொடுத்துட்டு காசை வாங்கிடுவார். ஆனால் இளநி விலை கேட்காம யாராவது வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெட்டி குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இளநி குடிச்சு முடிச்சது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1000 ரூபா அப்படின்னு. என்னப்பா 1000 ரூபா சொல்கிற தம்பி, என்ன 1000 ரூபா சொல்கிற அப்படின்னா, இல்லை சார் இது துபாய் இளநி, இது துபாயிலேருந்து கொண்டு வந்திருக்கோங்க நாங்கள் இந்த இளநியை, இது இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இது ஸ்பெஷல் இளநி, இது துபாயில் வந்து பாலைவனத்தில் வளர்கிற இளநி அப்படி இப்படின்னு சொல்லி ப்ராங்க் பண்ணுவார். ப்ராங்க் பண்ணி சார் அதெல்லாம் தப்பு தம்பி, இது துபாய் இளநினா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் முன்னாடியே கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராங்க் ஷோ. அந்த ப்ராங்க் ஷோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. அந்த ப்ராங்க் ஷோ ஹிட் ஆயிடுச்சு. அந்த ப்ராங்க் ஷோ வந்து விஜே சித்துவை ஒரு அடையாளப்படுத்துச்சு. அதான் முதல்ல வந்து விஜே சித்துவை ஒரு அடையாளப்படுத்துறது வந்து அந்த ப்ராங்க் ஷோ தான். அந்த ப்ராங்க் ஷோவை பார்த்துட்டு தான் இந்த ஆர்ஜே விக்னேஷ் இருக்கார்ல, இந்த விக்னேஷ்காந்த், அவர் வந்து விஜே சித்துவை காண்டாக்ட் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே சித்துவோட அந்த விக்னேஷ்காந்த் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. பயணிக்க ஆரம்பித்து இவங்க எல்லாம் சேர்ந்தெல்லாம் நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் விஜே சித்துக்கு அவங்க அப்பாட்ட இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி வந்து மதுரைக்கு போகணும், பொண்ணு பார்க்க போகிறோம் வா அப்படிங்கிறாரு. விஜே சித்து சொல்கிறாரு, இல்லை நானே வந்து இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வேலைக்கு கிடைக்காம இருக்குது, எனக்கே வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ வேண்டாம் கல்யாணம் அப்படிங்கிறாரு. இல்லை நீ வா, மதுரையில் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது, ஒருத்தர் அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க, நம்ம போகிறோம் பார்க்குறோம்,
நம்ம அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போகிறாரு அவங்க அப்பா. போய் பொண்ணை பார்க்குறாரு. பொண்ணை பார்த்தா இவருக்கு பிடிச்சிருது, பொண்ணுக்கும் இவரை பிடிச்சிருது. பொண்ணோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவை பார்த்தோன்னே பிடிச்சிருது. நல்லா பார்த்தா ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு திறமை இருக்கிற பையன் மாதிரி தான் தெரியுது, தப்பா இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு கணக்கு, சரி இந்த மாப்பிள்ளை நல்லா இருப்பார் நம்ம பொண்ணுக்குங்கிற எண்ணம். அந்த பொண்ணுக்குமே விஜய் சித்துவை பிடிச்சிருது, விஜய் சித்துக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருது. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே குழப்பம் பண்ணுறதுக்கு ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சன், அக்கா புருஷன், தங்கச்சி புருஷன், இப்படி இந்த மாதிரி சித்தி அம்மா, சித்தப்பா பொண்டாட்டி சித்தி, இப்படி ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க அப்பா அம்மா இவங்ககிட்ட எல்லாம் பயங்கர குழப்புறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பையனுக்கு வேலையே கிடையாது, நிரந்தர வேலை ஒன்றுமே கிடையாது, ஏதோ விஜய் கீஜேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கிறார் போல். என்னமோ வந்து பல்போன்னு ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் டிவியில் பார்த்துட்டு இதுக்காண்டி நீங்கள் பொண்ணை கொடுத்துருவீங்களா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு நாளைக்கு பிள்ளைக்குட்டி பிறக்கும், படிக்க வைக்கணும், கல்யாணம் காட்சிருக்கு, வாழ்க்கை ஆயிரங்காலத்து பயிர் சொல்லுவாங்கள்ல, அதை யாருமே ஆயிரங்காலம் நம்ம வாழ போகிறதில்ல. அதிகபட்சம் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு 25 வயசுலேயே பண்ணால் கூட ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே வாழ போகிறதில்ல. ஆனால் சொல்லுவாங்க ஆயிரங்காலத்து பயிர் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக குட்டையை கிளப்ப பார்த்துருக்காங்க. ஆனால் விஜய் சித்துவோட மாமனார் மாமியார் அந்த விஜய் சித்துவை கல்யாணம் பண்ண பொண்ணு, அவங்க பேர் ஷாலினி, இப்போ அவங்க தான் மனைவி, அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இல்லை இந்த கல்யாணம் நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயார்த்தம்லாம் பண்ணியாச்சு. நிச்சயார்த்தம்லாம் பண்ணி முடித்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு தெரியும். குடிச்சு நிறையா வயிறெல்லாம் வீங்கி போய் லிவர் ஃபெயிலியராக இறந்து போனார் இல்லையா. அந்த பிஜிலி ரமேஷோட வந்து சேர்ந்து விஜய் சித்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுது. அந்த ப்ரோக்ராம் இப்போ முதல்ல பல்புன்னு பண்ணார்ல, அதை விட பல மடங்கு ஹிட் ஆயிடுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா விஜய் சித்து வந்து எல்லார்ட்டையும் ரீச் ஆகுறாரு. ஒரு பிரபலமான ஒரு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அடுத்த கட்டத்துக்கு வந்து விஜய் சித்து நகர்றாரு. இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு பெரிய சேனலில் நம்ம விஜேவாக வந்துடணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுறாரு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சித்துக்கு திருமணம் முடிஞ்சிருது. விஜய் சித்துவோட மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட டெலிவரி டைம் மே மாதம் 3ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம், அது வந்து ஜெயா டிவி பெரிய டிவி, ஜெயா டிவிலேருந்து ஒரு அழைப்பு வருது. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னென்னா கில்லாடி ராணி. அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டு அழைப்பு வருது. விஜய் சித்துவோட மனைவிக்கு கொடுக்கப்பட்ட டெலிவரி டைம் அதே மே மாதம் தான். ஆனால் எப்படின்னா 13, 14, 15 அந்த டேட்டில் இருக்குது. இப்போ மனைவிட்டு சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி 3ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க ஜெயா டிவியில், நான் போய் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா. மனைவி அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கிறதுனால பிரசவத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ நினச்ச உயரத்தை நீ அடைவ, நிச்சயமாக நீ அந்த முயற்சி உனக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 3ஆம் தேதி ப்ரோக்ராமு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிற டைம் வந்து 10 மணி. இவர் வந்து 9 மணிக்கெலாம் வந்து சேனலுக்கு போயிடுறார் ஜெயா டிவிக்கு. அந்த ப்ரோக்ராமில் இவர் பண்ண வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் என்னென்னா, இவர் நடந்து வரணும், இந்த பக்கம் 2 மாடல் கேர்ள்ஸு, இந்த பக்கம் 2 மாடல் கேர்ள்ஸு, இவர் வந்து கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சந்தோஷமாக நடந்து வர மாதிரியான ஒரு காட்சி. அதுதான் அந்த காட்சி அமைப்பு. அதுக்கு எல்லாம் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. கரெக்டாக 9:55 9:50க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. மாமனார் பேசுகிறாரு, தம்பி மாப்பிள்ளை இந்த மாதிரி வந்து ஷாலினிக்கு வந்து திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், டாக்டர் பார்த்துட்டு துப்புள் கொடி வந்து சுற்றி இருக்குது, அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு, ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது, உங்களுக்கு இதை சொல்லிடலாம் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பயங்கர பதட்டமாயிறாரு. அதாவது வந்து துப்புள் கொடி சுற்றி இருக்குது. இது வந்து எப்படின்னா சார், ஒரு பிரசவம் அப்படின்னா எல்லா ஆண்மகனுக்கும் தெரியும். அதாவது மனைவிக்கு பிரசவம் அப்படின்னா உண்மையாலுமே மனைவியை நேசிக்கிறவங்க, குழந்தையை நேசிக்கிறவங்க, குடும்பத்தை நேசிக்கிறவங்க ஆண்மகனுக்கு தெரியும். அது அந்த நேரத்தில் ஒரு படபடப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சிசரியனாக இருந்தாலும் சரி, ஒரு படபடப்பு வந்துடும். அப்படி ஒரு படபடப்பு. இவர் வந்து நடிக்கணும், இன்னும் 10 நிமிஷத்தில் கேமரா முன்னாடி படப்படன்னு வந்திருக்கு. இவர் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணியிருக்காரு. யாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காருன்னா, நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்கார்ல, அவர் ஃபோன் பண்ணி, அவர் 2 பேரும் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மச்சான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு, எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணார், நான் வந்து இப்போ வந்து ஷூட்டில் வந்து இன்னொரு 1/2 அன் ஹவருக்குள்ளே நான் நடிச்சாகணும், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, மனசெல்லாம் படபடன்னு நடிக்குது, என்ன செய்யுதுன்னு தெரில அப்படின்னும் போது மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நான் பேசுகிறேன், ஆனால் நீங்கள் கிளம்பி வாங்க, இங்கே நீ வந்துரு இந்த ஜெயா டிவிக்கு அப்படின்னோடனே ஜெயா டிவியோட சேனலுக்கு அவர் கிளம்பி வராரு பைக்கில். இப்போ இவர் வந்து மனைவி ஃபோன் பண்ணி, நான் வேணால் கிளம்பி வந்துட்டுமா, வேண்டான்னு சொல்லி வந்துட்டுமா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, ஷாலினி
அவங்க ஒய்ஃபு, எக்காரணம் கொண்டு நீங்கள் கிளம்பி வரக்கூடாது, நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமில் நடிங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், குழந்தை நல்லபடியாக பிறக்கும், நீங்கள் தேவையில்லாமல் பதட்டமே எடுத்துக்காதீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் பதட்டம் எடுத்துக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட லட்சியமே ஒரு பெரிய சேனலில் ஒரு விஜிஓ வரணுங்கிறது தான், அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் எந்த காலத்துலேயும் நழுவ விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நம்ம குழந்தை மேலே என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தைரியமாக நடிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை கட் பண்ணுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, கூப்பிட போகிறாங்க. இவர் விக்னேஷ் வரலையே, விக்னேஷ்காந்த் கூப்பிட்டமே வரலையேன்னு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டாக விக்னேஷ்காந்த் உள்ளே வராரு. ஒன்றும் கவலைப்படாத மச்சான், ஏன் கவலைப்படுற அப்படின்னு கட்டி பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ வந்து எதாக இருந்தாலும் அட்டன் பண்ணு, நான் போய் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பதட்டமான மனநிலையில் அந்த சீனை போய் நடிச்சிருக்காரு. ஜாலியான சீன் இல்லையா? அது ஜாலியான சீனு. அது இந்த மாதிரி நிறையா நேரங்களில் வந்து சினிமா பிரபலங்கள் பல பேருக்கு நடந்திருக்கு. பல பிரபலங்களுக்கு அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, ஆனால் அங்கே நீங்கள் ஒரு சந்தோஷமான சீனில் நடிக்க வேண்டியிருக்கும். கூட மனைவியே இறந்து போயிருப்பாங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமான சீனில் நடிக்க வேண்டியிருக்கும். சமீபத்தில் வந்து பாரதி கண்ணன் டைரக்டர் தயாரிப்பாளர், அவர் எல்லாருக்குமே தெரியும், கார்த்திகை பற்றி பேசி ரொம்ப பிரபலமாயிட்டார் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சீரியல்ஸ் நடிக்கிறாரு. அவர் ஒரு டிவி சீரியல், அது என்ன சீரியல்னு எனக்கு சரியாக தெரியல, ஒரு பேட்டியில் அவரே கொடுத்துருந்தாரு. அந்த சீரியலில் அவருடைய காட்சி அவர் நடிச்சிட்ருக்காரு. பகல் 12 மணியை போல் ஒரு டைனிங் டேபிளில் ஃபேமிலியோடு உட்காந்துருக்கணும். ஒரு சீரியல்னால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி 10-12 பேர் உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் உட்காந்து, எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிட்ணும், இவரும் அதுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்ணும். அதுதான் காட்சி அமைப்பு. டைரக்டர் வந்து எடுக்கிறாரு. ஒரு ஷாட் முடிஞ்சோடனே கட் பண்ணுறாங்க, அடுத்த ஷாட் போகிறாங்க, மறுபடியும் எடுக்கிறாங்க, கட் பண்ணுறாங்க. 3ஆவது ஷாட் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து அவருடைய உதவியாளர் மனைவியோட இருக்கிற ஒரு சொந்தக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி திடீர்னு அம்மா என்னமோ நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, கேஸாக இருக்குண்டா, சோடா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கலாம், சோடா வாங்கி கொடு, எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் பாரதி கண்ணனுக்கே சின்ன வயசு தான், அவரோட மனைவிக்கு இன்னும் சின்ன வயசாக இருக்கும். ஸோ சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் நடிக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சார் ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து, என்ன சரியாச்சா, சோடா வாங்கி கொடுத்தியா, இப்போ எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாரு. ஐயா அம்மா தவறிட்டாங்க ஐயா. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டுக்காரு. ஏன்னா யாராக இருந்தாலும் அது எப்படி ஜீர்ணிச்சிக்க முடியும், என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாம் ஐயா, இறந்துட்டாங்க ஐயா, ஆளே இல்லையா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் உடனே வாங்கய்யா அப்படின்னா டைரக்டர் கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒய்ஃப் இறந்துட்டாங்க, சொல்லக்கூட முடியல போல அவருக்கு, நான் உடனே போகணும் அப்படின்னா டைரக்டர் சொன்னாராம், சார் நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக வேண்டிய சீன் சார், இது பாதி சீன் எடுத்தாச்சு, இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா டோட்டலாக அந்த சீனே டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, டோட்டலாக டெலிகாஸ்ட்டே அப்செட் ஆயிரும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் உங்கள் சீன்லாம் எடுத்து முடிச்சு அனுப்பிச்சிட்றேன் சார், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார்னு சொல்லியிருக்காரு. சரி சார் நான் கோஆப்ரேட் பண்ணுன்னு மறுபடியும் டேபிளில் உட்காந்து மறுபடியும் எல்லாரோடையும் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி அந்த சீனை பாரதி கண்ணன் சார் முடிச்சு கொடுத்துட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. பல நேரங்களில் வந்து பல பேர் என்னென்னா சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கிறாங்க, மாளிகையில் வாழ்கிறாங்க, பென்ஸ் காரில் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பல நேரங்களில் அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் கூட அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க வெளிப்படுத்த வேண்டிய உணர்வுகளையோட படார்னு வெளிப்படுத்த முடியாமல் உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அங்கே நடிக்க வேண்டிய சீனும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சந்தோஷமான சீனாக இருக்கும். அப்படி தான் விஜய் சித்துக்கு பார்த்திங்கன்னா அவர் மனைவியுடைய டெலிவரி தான் மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. ஆனால் இவர் நடந்து வர மாதிரி அந்த சந்தோஷமான அந்த காட்சி அதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஓடி போய், மச்சான் உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குடா, கங்க்ராட்ஸ்டா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு மனசில் சந்தோஷமே வந்திருக்கு. கட்டி பிடிச்ச நிலையிலே பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி பொலன்னு வந்திருக்கு. யாராக இருந்தாலும் வரும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் விஜய் சித்து, நீங்கள் யார் இந்த விஜய் சித்து, எப்படி வந்து டேங்கரன் படத்துக்கு போனார், எப்படி வந்து டேங்கரன் படத்தை இன்றைக்கி நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக அமைஞ்சிடல. இப்படி பல கஷ்டங்கள். இதே விஜய் சித்துவை பல வருடங்களுக்கு முன்னாடி, இந்த படம் இப்போ கமிட் ஆகிருக்கு ஐஸ்வரி கணேசன் பேனரில் வேல்ஸில், இதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி வேற ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் பண்ணுறதா கமிட் பண்ணி அந்த தயாரிப்பாளர் வந்து விஜய் சித்துக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்து ஆஃபீஸ் எல்லாம் போட்டு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் டிஸ்கஷனில் இருந்திருக்காரு விஜய் சித்து. 1.5 வருஷம் டிஸ்கஷனில் இருந்திருக்காரு. ஆனால் 1.5 வருஷமாக அந்த படம் நடக்கலை. அந்த நேரங்களில் லாக்லையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல், படம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல்
பல கஷ்டங்கள் சார். விஜய் சித்துவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே சொன்ன விஷயங்கள் தான். நம்ம எதுவும் வந்து சேர்த்து கோர்த்து அப்படிலாம் நம்ம சொல்லலை. அவர் வந்த அந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்காரு. அந்த நண்பர் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அவருடைய சட்டை பேண்ட்டை போட்டுக்கிறதுக்கு விஜய் சித்துக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. பல நேரங்களில் நல்ல நண்பர்கள் தான். என்றைக்குமே துணையாக இருக்கிறவங்க சொந்தக்காரவங்களாம் நல்ல நண்பர்களா அப்படின்னா நல்ல நண்பர்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே இருந்திருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும் அப்படி அனுபவம். அப்படி தன்னுடைய சட்டை பேண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்து அவர் தங்க அடைக்கலம் கொடுத்து அவர் வாய்ப்பு தேடுறதுக்கு இப்போ விஜய் சித்து போகும்போது வாய்ப்பு கிடைக்காத பல நேரங்களில் அவர் வந்து வால் போஸ்ட் ஒட்டியிருக்காரு. வால் போஸ்ட் ஒட்டுறதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் ஒட்ட முடியும். அந்த வால் போஸ்ட்டை 1:30 மணி 2 மணிக்கு தான் முழிச்சே ஒட்ட முடியும். அந்த காலகட்டத்தில் அந்த பஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கையில் எடுத்து தான் வால் போஸ்ட்டில் ஒரு ஷீட்டாக தடவணும். ஒரு ஷீட்டுனா ஒரு ஷீட்டுக்கு அது 4 ஷீட்டாக இருக்கும். ஒரு வால் போஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஆனால் அது 4ஆக இருக்கும் 6ஆக இருக்கும். அதை அலைன்மெண்ட் பண்ணி ஒட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுவே ஒரு டெக்னிக் தான். நீ முன்ன பின்ன அப்படி மேலே ஏற்றுனீங்கன்னா மூக்கு மூஞ்சி எல்லாம் வேறு வேறு மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அலைன் பண்ணி ஒட்டிட்டு வால் போஸ்ட் ஒட்டுற வேலை பார்த்துருக்காரு. ப்ராட்பேண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கனெக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, டிடிஹெச் கனெக்ஷன், அந்த மாதிரி வீடு வீடு போய் கொடுக்குற கனெக்ஷனு, பேம்லெட் கொடுக்குறது, இப்படி பல கஷ்டங்கள் விஜய் சித்து அனுபவிச்சு தான் ஒவ்வொரு காலகட்டத்தையும் தாண்டி வந்திருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து படத்தை ஆரம்பிக்கிறதா சொல்லி அந்த படம் ஆரம்பிக்காமல் அது எப்படியாவது ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சி அப்போல்லாம் லாக் வந்துருச்சு. விஜய் சித்து லாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா மில்லியன் தான். இவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்து லாக் போட்டால் உடனே ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னா பார்க்குற அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னை உருவாக்கி வச்சுருக்காரு. படிப்படியாக வளர்த்துக்கிட்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெற்றி வந்து உடனே வந்த வெற்றி கிடையாது, படிப்படியாக கிடைச்ச வெற்றி தான். அந்த மாதிரி வந்து விஜய் சித்துன்னு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா விஜய் சித்துக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எது இந்த சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா கணேசன் அப்படின்னா இன்னைக்கு பல இளைஞர்கள் வந்து யூடியூப்லேருந்து ரொம்ப பிரபலமாக வராங்க சார். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகள்லாம் ரொம்ப பிரமாதமான திறமைகள். எப்படி வந்து ஒரு கோழி வந்து நீங்கள் பஞ்சாரத்துலேருந்து தொடர்ந்து விட்டா அந்த குஞ்சுகள்லாம் அந்த கோழி தாய் கோழியை பின்னாடியே ஓடும் இறைக்காண்டி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவர் கூடவே ஒரு அணைச்சி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு முதன்மையாக இருந்துக்கிட்டு பல பேர் அவருடைய திறமையாளர்கள் எல்லாமே விஜய் சித்துவோடு இருக்காங்க. அவங்க லாகில் இருக்காங்க. அவங்க எல்லாமே இந்த படத்தில் சேர்ந்து பயணிக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொண்டு வந்துடணும் அப்படின்றதுனால அவர் கடுமையாக உழைக்கிறார். டயங்கரன் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் வேறு மாதிரி வைக்கிறாங்க. அதாவது வந்து எப்படின்னா கேங்கர்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, வடிவேலு படம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேங்ஸ்டர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேங்கர்ஸ்னு ஒன்று இருக்கான்னா இல்லை, ஆனால் அது இன்றைக்கி லைக் பண்ணுறாங்க. அது மாதிரி பயங்கரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் டயங்கரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை, ஆனால் டயங்கரம்னு பேர் வச்சுருக்காரு. சொல்லுவாங்கல்ல பட்டாசு டப்பாசு அப்படின்வாங்க. பட்டாசுக்கு மீனிங் இருக்குது, டப்பாசுக்கு மீனிங்கே கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டெல்லாம் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் கையில் போயிடுச்சு சார். விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமாக தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிட்டு வந்தவர். அவர் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நம்புவீங்களா? அவர் மனைவியும் அவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, எப்படி நம்ம சமாளிக்கிறது, இப்படியெல்லாம் காலகட்டங்களையெல்லாம் அவங்க கடந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய உயரமும் இவ்வளோ பெரிய உச்சமும் இன்னைக்கு விஜய் சித்துக்கு வந்து சாதாரணமாக கிடைச்சிடல. அதாவது இந்த ஐஸ்வர்யா கணேசன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல யங் டேலண்ட்ஸ்க்கு இன்னைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு சார். அவர் பிரதீப் ரங்கநாதன் அநேகமாக அவருடைய பொண்ணோட கூட காலேஜ் மெட்டுன்னு நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் அவங்கள பார்த்து தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அப்பா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர முடியுமான்னு கேட்டோன்னே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது பிரதீப் ரங்கநாதன் போய் ஒரு கதை சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்னொன்னே அவரே உடனே ஜெயம் ரவிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அந்த படத்தை ஆரம்பித்து அந்த படம் தான் வந்து கோமாளிங்கிற படம். அது பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே, டியூடு, டிராகன், இன்னைக்கு பாருங்க ஒரு படம் அவர் நடித்தாலே 100 கோடி ஓடுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு யங் டேலண்டாக வந்துட்டார். அவர் ஐஸ்வர்யா கணேசன் பட்டர்லேருந்து தான் வந்தவர் தான். இன்னும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 23 ஒரு படம் வந்துச்சு, மாயபிம்பம்னு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப சூப்பரான படம். அந்த படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த படம் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் சார். ரொம்ப இலையோடிய ஒரு காதல். இன்னைக்கு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து பெண்களை பார்க்குறாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், அந்த பெண் வந்து உண்மையாலுமே ஒரு நேசிப்பை வந்து ஒரு இளைஞனிடம் எதிர்பார்க்குறா. அது கிடைக்குதா கிடைக்கலையா, அது எந்த கதை எப்படி முடியுதுன்னு ரொம்ப, அதாவது எக்ஸ்ட்ரானரியாக சொல்லுவாங்கல்ல, அப்படியே வந்து சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை வந்து ரொம்ப கோட்டில் வந்து அந்த கண்டென்ட்டை சொல்லியிருக்காரு அந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேந்தர். நான் எதுக்கு இதெல்லாம் பர்டிகுலராக இங்கே சொல்கிறேன்னா, ஒரு நல்ல படம் வந்திருக்கு ஓடுது அப்படின்னா அது பல பேர் வந்து சொல்லி பல பேர் பார்க்கணும் அந்த மாதிரி படத்தை. அந்த படத்தை மாயபிம்பம் படத்தை ஐஸ்வர்யா கணேசன் சமீபத்தில் பார்த்துட்டு அந்த இயக்குனரை பாராட்டினதும் இல்லாமல் அந்த இயக்குனருக்கு அவருடைய நிறுவனத்தில் அடுத்த படத்துக்கான வாய்ப்பு, இயக்கிறதுக்கான வாய்ப்பு ஐஸ்வர்யா கணேசன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி இளம் டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து ஐஸ்வர்யா கணேசன் வந்து நிறைய பேரை ஊக்குவிக்கிறாரு.
ஸோ விஜே சித்து அப்படின்னும் போது விஜே சித்து வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் தான் ஐஸ்வரி கணேசனை பார்த்து சார் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்காரு. வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேராக போய் கதையை சொல்லியிருக்காரு. அந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கு. அந்த கதையை தான் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொமோலாம் விட்டுட்டாங்க. அந்த படம் இப்போ வந்து ஷூட்டிங் ஆகி கிட்டத்தட்ட 2 ஷெட்யூல் முடிஞ்சு 3ஆவது ஷெட்யூல் போக போகிறாங்க. ஐஸ்வரி கணேசனே சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் 10 படத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரே நேரத்தில் வேல்ஸ் வந்து 10 படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் துபாய்க்கு போனப்போ லூலு மாலில் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்து கேட்டிருக்கான், அங்கிள் டயங்கரன் எப்போ அங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ பாருங்கள் எப்படி வந்து ஒரு படம் எப்படி ரீச் ஆகுது, மக்கள்கிட்ட எப்படி ஒரு நாயகன் போய் சேர்றான்னு. இது வந்து எப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் ஒரு நாயகனாக போய் எப்படி மக்கள்கிட்ட சேர்றாங்கிறது தான் விஜே சித்துவோட கதை. விஜே சித்துவோடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு மோட்டிவேஷன். லட்சக்கணக்கான மக்களுக்கு, இளைஞர்களுக்கு இல்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி மோட்டிவேஷனாக இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி யூடியூப் மட்டும் இல்லை சார், யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. பல யங் டேலண்ட்ஸ் வந்துட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சட்டையர் காமெடி பண்ணி யூடியூப்பில் கலக்குன்னு கலக்கக்கூடிய கோபி சுதாகர் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் சிக்கல்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு படம் பண்ணுறதா ஆரம்பித்து அந்த படத்தை வந்து நடத்த முடியாமல் ஏகப்பட்ட சிக்கல்கள், அவங்க ஏமாற்றப்பட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்க திருப்பி கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க சினிமா பண்ணணும்னு இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எருமசாணி விஜய் அவர் பார்த்தீங்கன்னா டி பிளாக்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம ரியோ ராஜ் இருக்கார், அவருமே பார்த்தீங்கன்னா சன் டிவியில் சன் மியூசிக்கில் வந்து விஜேவாக இருந்தவர் தான். அவரும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக முன்னுக்கு வந்து ஆண் பாவம் பொல்லாது அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ அவரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா, நம்புவீங்களா, 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபா சம்பளம்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கூப்பிட்டு அவரை கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் மோட்டிவேஷனாக இவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன இதில் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னா, ஒரு இலக்கு, அந்த இலக்கை எந்த காலத்துலையுமே விடாமல் விட்டு கொடுக்காம நம்ம அதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன நஷ்டம், என்ன சிக்கல் வந்தாலும் பரவாயில்லைன்னு தாண்டி எல்லா வேகத்தடிகளையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அந்த இலக்கை அடைய முடியும். அப்படிங்கிறது தான் விஜே சித்து மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு சுதாகர் கோபி மாதிரி பல பேர் உதாரணமாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து விஜே சித்துவை வந்து பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை சார், இப்போ சமீபத்தில் மங்காத்தா ரீரிலீஸ்க்கு கமலா தேட்டருக்கு வந்து விஜே சித்து போயிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டு அவர் அந்த தேட்டரில் இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த தேட்டர் க்ரௌடு மட்டும் இல்லை, அங்கே இருந்த வெளியில் இருக்கிற பப்ளிக் வந்து எல்லாருமே ஓடி வந்து விஜே சித்துவை அதாவது கட்டி பிடிச்சி ஒருத்தரை கொண்டாடுறாங்க. அப்படின்னா கட்டி பிடிச்சி அது ஒரு வெறித்தனமாக ஒருத்தரை கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு அவங்கள பிடிக்குது, இளைஞர்களுக்கு அவங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அந்த எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி தான் அந்த இடத்த அடைஞ்சிருக்காங்க. அப்படி விஜே சித்து ஒரு பைட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்குது. அப்படி ஒரு ஆரவாரம் ஆர்ப்பாட்டம், இங்கே போகிற இடத்துலலாம் ஒரு செல்வாக்கு, போகிற இடத்துலலாம் ஒரு வரவேற்பு. அவர் வந்து ஒரு சினிமா ஹீரோவா கிடையாது, ஆனால் ஒரு யூடியூப்லேயே இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டயங்கரன் ஒரு வாய்ப்பு அவர் வந்து ஐஸ்வரி கணேசன் வந்து அவர் நம்பி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த படத்தில், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றுவார், மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நீங்கள் அதுதான் நடக்கும், நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு சொன்னீங்க, ஆனால் சினிமாங்கிறது கணிக்கவும் முடியாது, அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே. எப்போ எந்த படம் வெற்றி பெறும் எந்த படம் தோல்வியுடன் யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த படத்துக்கு அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா, நம்ம இவ்வளோ பெரிய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க, இந்த படத்தை வந்து நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் அவருக்குமே இருக்கும் இல்லையா? நிச்சயமாக சார், நிச்சயமாக அந்த அழுத்தம் இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு கூடாரத்தை திறந்து விட்டால் கோழிக்கு பின்னாடியே, தாய் கோழிக்கு பின்னாடி குஞ்சுங்க பின்னாடியே ஓடுன்னு சொன்னால அந்த மாதிரி விஜே சித்துக்கு ஒரு பெரிய படையே இருக்குது சார். விஜே சித்து வந்து தனி டேலண்ட்டு, அந்த அவருடைய டேலண்ட்டு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவருடைய லாக்ஸ் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்ட்ஸ் வந்து கூட இருக்காங்க. ஒரு படை ஆல்ரெடி விஜே சித்துக்கு இருக்கிறதுனால ஒரு நகையை ஆசாரிக்கிட்ட போய் நீங்கள் ஒரு நகையை கொடுத்து ஒரு ஜிமிக்கி செஞ்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவன் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக ஒரு நகை செய்யக்கூடிய ஒருத்தன் அவன் வந்து ஒவ்வொரு அது இன்ச்சாக வந்து அதை வந்து செதுக்கி அதை வந்து ஒரு அழகான ஒரு ஜிமிக்கியாக அதுக்கு தொங்குற மாதிரி காதில் போட்டுக்கிட்டு போனால் அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவான். அந்த மாதிரி வந்து இந்த திறமைகள் ஏற்கனவே விஜே சித்துக்கு இருக்குது. விஜே சித்துவோட கூட இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப திறமையான ஆட்களாக இருக்கிறதுனால இந்த கதையை வந்து அதாவது ஐஸ்வரி கணேசன் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, விஜே சித்துக்கிட்ட என்னென்னா, இந்த மாதிரி லூலு மால் போனேன்ப்பா, என்கிட்ட வந்து எப்போ வந்து அங்கிள் டயங்கரன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, நீ என்ன வேணாலும் நேரம் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணாலும் பணம் செலவழிச்சிக்கோ, ஆனால் அந்த படம் வந்து வெற்றி படமாக பண்ணணும், அது உனக்கு பொறுப்பு இருக்குது, நீ அதை கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கவனம் விஜே சித்துக்கு இல்லாமல் போயிருமா? நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த உயரத்தை
அவங்க எப்போவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு போராட்டம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த போராட்டத்திலையும் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு விஜய் சித்து வெற்றி அடைவார், அது நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். விஜய் சித்து பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள், பலருக்கும் தெரியாத தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.